ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் நைமிசாரண்யம். நைமிசாரண்யத்துல பல ரிலீஜியஸ் சைட்ஸ் இருக்கு. ஒண்ணு சக்கர தீர்த்தம். அந்த சக்கர தீர்த்தத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சீதாப்பூர்ன்ற இடத்துல வியாஸ்கட்டி அமைஞ்சிருக்கு. இது ரிஷி வேதவியாசர் வாழ்ந்த இடம். அவர் இங்க இருக்கச்சேதான் வேதங்களை 4ஆ பிரிச்சு கொடுத்தார். இங்க இருக்கிற ஒரு ட்ரீ, பேனியன் ட்ரீ ரொம்ப பழமையானது, ரொம்ப பெரிய ட்ரீ அது. அந்த ட்ரீயோட வயசுன்னு பார்த்தோம்னாக்கா 5000 இயர்ஸ்க்கும் மேற்பட்டது அப்படின்ற. அது மகாபாரத சம்பந்தப்பட்டது, அந்த காலத்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றேன். இங்க இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான் வேதவியாசர் பின்னாடி வர ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த வேதங்கள் போய் சேரணும், அதோட அர்த்தம் தெரியணும், அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த வேதங்களை 4ஆ பிரிக்கிறார். 4 வேதங்களா பிரிச்சு வழங்குறார். அதை தவிர 6 சாஸ்திராஸ், 18 புராணாஸ், ஸ்ரீமத் பகவத்கீதா, இது எல்லாமே இயற்றினார் இங்கதான். இவர் இங்க இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்ததுனால இந்த இடத்துக்கு பேரு வியாஸ்கட்டி. கட்டினா சீட். ஸோ வேத வியாசர் அமர்ந்த இடம்ன்றதுனால வியாஸ்கட்டின்னு இதுக்கு பேரு. இந்த மரத்துக்கு கீழேயே நம்ம வேதவியாசருக்கான கோவிலையும் பார்க்கிறோம். அந்த கோவில்ல 3 ஃபீட் விக்கிரகம், வேதவியாசரோட விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிறப்பான புனிதமான ஆலமரத்துக்கு கீழே தான் மகரிஷி வேதவியாசர் முதலாக சத்யநாராயண விரத கதையை உபதேசித்திருக்கார். அதோட தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இங்க அமர்ந்துதான் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் புராணங்களையும் உபதேசம் பண்ணியிருக்கார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மிக புனிதமான இடம் இது. இந்த மரமும் அதற்கு கீழே அமர்ந்திருக்கிற இந்த கோவிலும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.